ಇರುವಂತಹ ನಮ್ಮ ರಕ್ತದ ಹನಿ ಹನಿ ಇದೆ ಅಂತ ಅನ್ನೋದು ನಾವು ಎಚ್ಚರಿಕೆ ಈ ಹಿಂದೂ ವಿರೋಧಿ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ನಾವು ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. நான் இந்து விரோத சர்க்காருக்கு எச்சரிக்கை செய்கிறேன். நம்முடைய உடம்பிலே ஓடுகின்ற ஒவ்வொரு துளி இந்து ரத்தமும் இந்த இந்து தர்மத்திற்காக, இந்து நாட்டிற்காக, இந்துக்களின் உரிமைக்காக அர்ப்பணிக்கப்படுகிறது என்று நான் எச்சரிக்கை செய்கிறேன். ಹೆಸರಿಗೆ ಮಾತ್ರ ತಮಿಳರು ಅಂತ ಹೇಳುವಂತಹವರು ನೀವು ಮೊಸಳೆ ಕಣ್ಣೀರು ಹರಿಸ್ತಾ ಇದ್ರಿ. ಶ್ರೀಲಂಕಾದಲ್ಲಿ ಏನಾಯ್ತು? ಶ್ರೀಲಂಕಾದಲ್ಲಿ ಆದಂತಹ ತಮಿಳರ ಮೇಲೆ ಆದಂತಹ ಹಿಂದೂ ತಮಿಳರ ಮೇಲೆ ಆದಂತಹ ಇವತ್ತು ಹಲ್ಲೆ ಇರಬಹುದು, ಕೊಲೆ ಇರಬಹುದು, 2 ಲಕ್ಷ ಜನರ ಇವತ್ತು ರಕ್ತದ ಕಲೆ ಹಿಂದೂ ವಿರೋಧಿ DMK ಸರ್ಕಾರದ ಮೇಲೆ ಇವತ್ತು ಅಂಟುಕೊಂಡಿದೆ ಅಂತ ಅನ್ನೋದು ನೆನಪಿಟ್ಕೊಳ್ಳಿ. நீங்கள் தமிழர், தமிழுக்காக வாழ்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, இலங்கையிலே 2 லட்சம் இந்துக்கள், தமிழர்கள், இந்து தமிழர்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறது. அந்த ரத்தக்கரை உங்கள் மீது படிந்திருக்கிறது. அந்த பாவக்கரை உங்கள் மீது படிந்திருக்கிறது. அந்த ரத்த துளி, அந்த ரத்த வாடை உங்களை விட்டு விலகாது. ಈ ರೀತಿಯ ಹಿಂದೂ ವಿರೋಧಿಯ ನೀತಿ, ಹಿಂದೂ ಮಠಗಳ ವಿರೋಧಿ ನೀತಿ ಇದು ಬಹಳ ದಿನ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ಇನ್ನು ಮೇಲೆ ಮುಂದಿನ ನಮ್ಮ ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ಹೊಸ ಉದಯ, ಹಿಂದೂ ಉದಯ ಆಗುತ್ತೆ, ಹಿಂದೂ ಸರ್ಕಾರ ನಿರ್ಮಾಣ ಆಗುತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ನಾವು ಸಿದ್ಧಗೊಳ್ಳಬೇಕಾಗಿದೆ. இனி தொடர்ந்து இத்தகைய இந்து விரோத போக்கு, இந்து கோவில்களுக்கு எதிராக, இந்து துறவிகளுக்கு எதிராக, இந்து மக்களுக்கு எதிராக இந்த விரோத போக்கு தொடர்ந்து கொண்டிருந்தால் இந்த தமிழகத்திலே இந்த அரசாங்கத்தை, இந்து விரோத சூழ்நிலையை மாற்றுவதற்கு நான் உயிரை கொடுத்து போராடுவேன். ಬಂಧುಗಳೇ, ಇವತ್ತು ಮಧ್ಯಾಹ್ನ ಟಿವಿ ನೋಡ್ತಾ ಇರುವಂತಹ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪಾಕಿಸ್ತಾನದಲ್ಲಿ ನಮ್ಮ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರದ ಫಾರಿನ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದಾರೆ. SM ಕೃಷ್ಣ ಹೋಗಿದ್ದಾರೆ, ಪಾಕಿಸ್ತಾನಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದಾರೆ. ಪಾಕಿಸ್ತಾನದಲ್ಲಿ ಅಲ್ಲಿಯ ಫಾರಿನ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಜೊತೆಗೆ ಮಾತುಕತೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಮಾತುಕತೆ ಫೇಲ್ಯೂರ್ ಆಗಿದೆ. ನಾನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಇವತ್ತಿನ ಈ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರದಲ್ಲಿ ಆಡಳಿತ ಮಾಡ್ತಾ ಇರುವಂತಹವರು ಗಂಡಸ್ತನ ತೋರಿಸ್ತಾ ಇಲ್ಲ. ಇವರಿಗೆ ಯಾರಿಗೂ ಪುರುಷತ್ವ ಇಲ್ಲ. ಇವರೆಲ್ಲರೂ ಷಂಡ್ರಿದ್ದಾರೆ, ನಪುಸಕರಿದ್ದಾರೆ. ಇವರು ಒಂದು ಪುಟಕೋಸಿ ಪಾಕಿಸ್ತಾನ ಜೊತೆಗೆ 1948ರಿಂದ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಬಂದಾಗಿಂದ ಇಲ್ಲಿಯವರೆಗೆ ಎಷ್ಟು ಮಾತುಕತೆ ಮಾಡಿರಬಹುದು. ಒಂದೇ ಒಂದು ಮಾತುಕತೆ ಪಾಕಿಸ್ತಾನ 1 ಇಂಚ್ ಮುಂದೆ 1 ಇಂಚ್ ಹಿಂದೆ ಏನಾದರೂ ಸರಿದಿದೆಯಾ? ನೋ. ಪಾಕಿಸ್ತಾನ ಒಂದೇ 1 ಇಂಚ್ ಸರಿದಿಲ್ಲ. ಮತ್ತೆ ಮಾತುಕತೆ ಅಂತನ್ನುವಂಥದ್ದು ಯಾಕಿದು? ಹೇಳಿ நடத்திக்கொண்டிருப்பது இந்த பாகிஸ்தானோடு நடத்துகின்ற பேச்சுவார்த்தையால் 1 இன்ச், 1 அங்குலம் கூட முன்னேற்றம் இருக்கிறதா அல்லது பின்னடைவுதான் இருக்கிறதா? இப்படி திரும்ப திரும்ப பாகிஸ்தானோடு பேசுவதனால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? இப்படி பேசிக் கொண்டிருப்பதிலே எந்த விதமான ஒரு பயனும் இல்லை என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ಪಾಕಿಸ್ತಾನ್ ಪ್ರತಿ ಸಲ ಒಂದು ವಿಷಯ ಎತ್ತುತ್ತೆ, ಕಾಶ್ಮೀರ್ ಕಾಶ್ಮೀರ್ ಕಾಶ್ಮೀರ್. ನಾನು ಪಾಕಿಸ್ತಾನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಕಾಶ್ಮೀರೇ ನಿಮ್ಮ ಅಪ್ಪಂದ? ಕಾಶ್ಮೀರೇ ನಿಮ್ಮ ಅಜ್ಜಂದ? ಕಾಶ್ಮೀರ ನಮ್ದಿದೆ. ಕಾಶ್ಮೀರದ 1 ಇಂಚ್ ಕೂಡ ನಮ್ದಿದೆ. ಅಷ್ಟೇ ಅಲ್ಲ, ಪಾಕಿಸ್ತಾನ ಕೂಡ ನಮ್ದಿದೆ. ಕಾಶ್ಮೀರದ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಕ್ಕೆ ನಿಮಗೆ ಹಕ್ಕಿಲ್ಲ ಅಂತನ್ನುವಂಥದ್ದು ಹೇಳಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಅಪ್ಪನ ಬಾಯಿಯನ್ನು ಹೋಗಿದ್ದೆ ಈ ಮನಮೋಹನ್ ಸಿಂಗ್, SM ಕೃಷ್ಣ. இப்பொழுது நான் ஒரு விஷயத்தை கேட்க விரும்புகிறேன். பாகிஸ்தான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறது, பாகிஸ்தான் அரசாங்கம் காஷ்மீர் 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 என்று அலறிக் கொண்டிருக்கிறது. நான் பாகிஸ்தானை கேட்க விரும்புகிறேன், காஷ்மீரம் என்ன உங்க அப்பாவுடையதா? காஷ்மீரம் என்ன உங்க அம்மாவுடையதா? காஷ்மீரத்தினுடைய ஒவ்வொரு அங்குலமும் எங்களுடையது. காஷ்மீரம் மட்டுமல்ல, பாகிஸ்தான் நிலப்பரப்பும் இந்துக்களுடையது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ಪಾಕಿಸ್ತಾನ್ ಕೂಡ ಇವತ್ತಿಲ್ಲ ನಾಳೆ ಹೋರಾಟ ಮಾಡಿ, ಯುದ್ಧ ಮಾಡಿ ತಗೊಳ್ಬೇಕಾಗಿದೆ, ಮಾತುಕತೆ ಮಾಡಿ ಅಲ್ಲ. பாகிஸ்தானை கூட போராட்டம் நடத்தி, யுத்தம் நடத்தி நம்மோடு இணைக்க வேண்டும். இப்படி பேச்சுவார்த்தை நடத்தி அல்ல. ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರದ ನಿರ್ಲಜ್ಜ
ಇವತ್ತಿನ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ಪಾಕಿಸ್ತಾನಕ್ಕೆ ಮಾವಿನ ಹಣ್ಣು ಕಳಿಸ್ತಾರೆ, ಮ್ಯಾಂಗೋ. ದೇ ಆರ್ ಸೆಂಡಿಂಗ್ ಮ್ಯಾಂಗೋ. ದೇ ಡೋಂಟ್ ವಾಂಟ್ ಮ್ಯಾಂಗೋ, ದೇ ವಾಂಟ್ ಬಾಂಬ್. ಸೊ we send bomb to the Pakistan, not mango. இந்த வெட்கங்கெட்ட மத்திய அரசாங்கம் செய்கிறது, அன்றாடம் பாகிஸ்தானுக்கு மாம்பழங்களை அனுப்புகிறது. பாகிஸ்தானியர்கள் மாம்பழத்தையா கேட்கிறார்கள், அல்லது நாம் அவர்களுக்கு மாம்பழத்தையா அனுப்ப வேண்டும்? நாம் அனுப்ப வேண்டியது நம்முடைய ஏவுகணைகளை, நாம் அனுப்ப வேண்டியது நம்முடைய வெடிகுண்டு முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வெடிகுண்டு கலாச்சாரத்திற்கும் பயங்கரவாதத்திற்கும் பாகிஸ்தான் தான் தொட்டிலாக இருக்கிறது. ಮುಂಬೈ ಬ್ಲಾಸ್ಟ್ ಆಯಿತು, 10 ಜನ ನಮ್ಮ ದೇಶಕ್ಕೆ ಬಂದರು. ಇದು ಪಾಕಿಸ್ತಾನಿಗಳೇ ಅಂತನ್ನೋದು ಬಹಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿದ್ರೂ ಕೂಡ ಇದಕ್ಕೆ ಆಧಾರ, ಇದಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿ, ಇದಕ್ಕೆ ಪೇಪರ್ಸ್ ಎತ್ತಬೇಕು, ಸಾಕ್ಷಿ ಎತ್ತಬೇಕು. ಅರೆ 10 ಜನ ಬಂದು ಇಲ್ಲಿ ಬಾಂಬ್ ಬ್ಲಾಸ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ, 3 ದಿನ ಇಡೀ ದೇಶವನ್ನು ಅಲ್ಲಾಡಿಸ್ತಾರೆ. ಈ ಪುಟುಕೋಸಿ ಪಾಕಿಸ್ತಾನಕ್ಕೆ ನಾವು ಸಾಕ್ಷಿ ಬೇರೆ ಕೊಡ್ಬೇಕಾ? ನೋ ಸಾಕ್ಷಿ. ಬಾಂಬ್ ಓನ್ಲಿ ಒಂದು ಸಾಕ್ಷಿ. ಬಾಂಬ್ ಮಾತ್ರ ಹಾಕಬೇಕು, ಯುದ್ಧ ಮಾತ್ರ ಹಾಕಬೇಕು. ಪಾಕಿಸ್ತಾನವನ್ನು ನಾಶ ಮಾಡಿದ್ರೆ ಮಾತ್ರ ಟೆರರಿಸಂ ನಾಶ ಆಗತ್ತೆ ಅಂತನ್ನುವಂತಹದ್ದು ನಮ್ಮ ದೇಶದ ರಾಜಕಾರಣಿಗಳಿಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ವಾ? மும்பையின் மீது 10 பாகிஸ்தானியர்கள் வந்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினார்கள். நாம் பாகிஸ்தானோடு பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம், நீதிமன்றத்திலே வழக்கு நடத்திக் கொண்டிருக்கிறோம், சாட்சிகளை கேட்கின்றோம், காட்சிகளை கேட்கின்றோம். எதற்கு சாட்சி? இந்த நாடே பார்த்தது. 10 பேர் வந்து மும்பையிலே நம்முடைய மக்களை சுட்டுக் கொண்டார்கள். ஆனால் இந்த வெட்கங்கெட்ட அரசாங்கம் பாகிஸ்தானிடத்திலே சாட்சியை கேட்கிறது, ஆதாரத்தை கேட்கிறது. அவர்களிடத்திலே சாட்சி கேட்கக்கூடாது. இந்த பாஷை, இந்த பேச்சுவார்த்தை அவர்களுக்கு புரியாது. நாம் பாகிஸ்தான் மீது போர் தொடுத்து பாகிஸ்தானை அழித்தால் பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கே நாம் நன்மை செய்தவர்கள் ஆவோம், பயங்கரவாதத்தை அழித்தவர்களாவோம். ಈ ದೇಶದ ಒಳಗಡೆಗೆ ಪಾಕಿಸ್ತಾನದ ಏಜೆಂಟ್ರಿದ್ದಾರೆ, ಪಾಕಿಸ್ತಾನದ ಟ್ರೇನಿಗಳಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ದೇಶದಿಂದ ತಮಿಳುನಾಡು, ಕೇರಳ, ಕರ್ನಾಟಕ ಎಲ್ಲಾ ಕಡೆಯಿಂದನೂ ಇಲ್ಲಿಯ ಲೋಕಲ್ ಮುಸ್ಲಿಮ್ಸ್ ಪಾಕಿಸ್ತಾನಕ್ಕೆ ಹೋಗಿ ಟ್ರೈನಿಂಗ್ ತಗೊಂಡು ಇಲ್ಲಿ ಬಾಂಬ್ ಬ್ಲಾಸ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇದು ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ವಾ? ಪಾಕಿಸ್ತಾನ ಮೂಲ ಕಾರಣ ಇದೆ. இந்த தேசத்திற்குள்ளே பாகிஸ்தானின் ஏஜென்ட்டுகள் இருக்கிறார்கள். இந்த தேசத்திற்குள்ளே பாகிஸ்தானின் உளவாளிகள் இருக்கிறார்கள். நம்முடைய தமிழகத்திலே, இந்த கேரளத்திலே, இந்த தென்னிந்தியாவிலே, இந்த இந்தியா முழுக்க பாகிஸ்தானின் கைக்கூலிகள் இருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில முஸ்லீம்கள் பாகிஸ்தானுக்கு சென்று பயிற்சி பெறுகிறார்கள், ஆயுதங்களை கொண்டு வருகிறார்கள். இந்திய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறார்கள். ಪಾಕಿಸ್ತಾನ್ ಎಷ್ಟಿದೆ? ಮ್ಯಾಪ್ ಅನ್ನ ತೆಗೆದು ನೋಡಿದರೆ ಮೇಲ್ಗಡೆ ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಪಾಕಿಸ್ತಾನ ಇಷ್ಟಿದೆ, ಒಂದು ಗೇಣು. ಇಲ್ಲಿ ಕೂತಂಥವರೇ ಸಾಕು ಒಂದು ಕಡೆ ಪಾಕಿಸ್ತಾನ ಕಡೆಗೆ ಮುಖ ಮಾಡಿ ಒಂದ್ಸಲ ಉಚ್ಚ ಒಯ್ದರೆ ಸಾಕು, ಮುಳುಗಿ ಹೋಗುತ್ತೆ ಅದು. இந்த பாகிஸ்தான் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது? உலக வரைபடத்திலே பார்த்தால் இந்தியாவிற்கு மேலே ஒரு கோடு போல தெரிகிறது. இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கூட்டமும் எழுந்து நின்று காரி துப்பினால் போதும், பாகிஸ்தான் அழிந்துவிடும். ಇಂಥ ಪಾಕಿಸ್ತಾನ ಜೊತೆಗೆ ಮಾತುಕತೆ ಮಾಡುವಂತಹದ್ದು ನಿರ್ಲಜ್ಜತನ, ಹೇಳಿತನ. ನಮಗೆ ಅವಮಾನ ಮಾಡ್ತಾ ಇದ್ರಿ. 100 crores ಹಿಂದೂಗಳಿದ್ದೀವಿ ಈ ದೇಶದಲ್ಲಿ, ನಮಗೆ ಅವಮಾನ ಮಾಡ್ತಾ ಇದ್ರಿ. ನೀವು ಬಾಯಿ ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಪಾಕಿಸ್ತಾನಕ್ಕೆ ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಡೋದನ್ನ ನೀವು ಕಲಿಬೇಕಾಗಿದೆ. ಮುಸ್ಲಿಂ ಓಟು ಸಲುವಾಗಿ ಇವತ್ತು ಮ್ಯಾಂಗೋ ಕಳಿಸ್ತಾರೆ ಅವರು, ಮ್ಯಾಂಗೋ. இவ்வளவு பெரிய நம்முடைய பாரத நாட்டிலே 100 கோடி இந்துக்கள் வசிக்கின்ற இந்த பாரத நாட்டிலே நாம் பாகிஸ்தானோடு திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறோம், பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம். இது 100 கோடி இந்துக்களை அவமானப்படுத்துவது. இந்த மன்மோகன் சிங்கும் இந்த SM கிருஷ்ணாவும் நம்முடைய மக்களை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இன்றைக்கு பாகிஸ்தானுக்கு மாம்பழங்களை அனுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ಒಳಗಡೆಗೆ ಎಂಥ ನಿರ್ಲಜ್ಜದ ಹೇಡಿತನದ ಪರಮಾವಧಿ ಇವತ್ತು ನಿರ್ಮಾಣ ಆಗ್ತಾ ಇದೆ. ಮುಸ್ಲಿಂ ಓಟಿಗೋಸ್ಕರ, ಓನ್ಲಿ ಮುಸ್ಲಿಂ ಓಟಿಗೋಸ್ಕರ ಭಾರತ ಮಾತೆಯನ್ನು ಮಾರಾಟ ಮಾಡುವಂತಹ ನೀಚರಿದ್ದಾರೆ, ಹೇಡಿಗಳಿದ್ದಾರೆ. ಇವತ್ತು ದೆಹಲಿಯ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಶೀಲಾ ದೀಕ್ಷಿತ್ ಒಬ್ಬ ಜವಾಬ್ದಾರಿಯ ಮಹಿಳೆ, ಮುಖ್ಯಮಂತ್ರಿಯ ಸ್ಥಾನದಲ್ಲಿರುವಂತವಳು, ಅವಳು ಹೇಳ್ತಾಳೆ ಅಫ್ಜಲ್ ಗುರುವನ್ನ
ದೇಶದಲ್ಲಿ ಭುಗಿಲೇಳುತ್ತೆ, ಗಲಭೆ ಆಗುತ್ತೆ, ಕೋಮು ಗಲಭೆ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿ ಶೀಲಾ ದೀಕ್ಷಿತ್ ಹೇಳ್ತಾಳೆ. எவ்வளவு பெரிய ஒரு வெட்கக்கேடான விஷயம் இருக்கிறது. முஸ்லிம்களுடைய ஓட்டுகளுக்காக, சிறுபான்மை வாக்கு வங்கிக்காக இந்த அரசியல் கட்சிகள் எப்படி செயல்படுகின்றன? டெல்லி பிரதேசத்தின் முக்கிய அமைச்சர், முதலமைச்சர் பொறுப்பிலே இருக்கக்கூடிய ஷீலா தீட்சித், பொறுப்பு வாய்ந்த பதவி. அந்த அம்மையார் சொல்லுகிறார், அப்சல் குருவை தூக்கில் போட்டுவிட்டால் இந்த நாடு முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வருத்தப்படுவார்கள், நாட்டில் மதக்கலவரம் உருவாகிவிடும், முஸ்லிம்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்கள். எனவே அப்சல் குருவினுடைய மனுவின் மீது அவ்வளவு சீக்கிரம் கையெழுத்து போட முடியாது என்று சொல்லி வெட்கக்கேடான முறையிலே அவர்கள் அறிவிக்கிறார்கள். ಒಮರ್ ಅಬ್ದುಲ್ಲಾ ಕಾಶ್ಮೀರದ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಕೂಡ ಅದನ್ನೇ ಹೇಳ್ತಾನೆ. ಕಸಬನಿಗೆ ಗಲ್ಲಿಗೇರಿಸಿದ್ರೆ, ಅಫ್ಜಲನಿಗೆ ಗಲ್ಲಿಗೇರಿಸಿದ್ರೆ ಭುಗಿಲೇಳುತ್ತೆ, ಗಲಾಟೆ ಆಗತ್ತೆ, ದೊಡ್ಡ ರಕ್ತಪಾತ ಆಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇರುವಂತವರು ಇದನ್ನ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು. ಯಾರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? ಯಾಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? ಸಂವಿಧಾನ ಇಲ್ವಾ? ಕಾನೂನು ಇಲ್ವಾ? ಡೆಮೋಕ್ರಸಿ ಇದೆ ಈ ದೇಶದಲ್ಲಿ. ಸೊ ಇದಕ್ಕೆ ಇವರೇನ್ ಬೇಕಾದ ಹೇಳ್ಕೊಂಡು ಮುಸ್ಲಿಮರಿಗೆ ಕುಮ್ಮಕ್ಕು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಮುಸ್ಲಿಮರಿಗೆ ಪ್ರಚೋದನೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಟೆರರಿಸಂಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇರುವಂತಹ ಈ ನಿರ್ಲಜ್ಜ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳಿಗೆ ಗಲ್ಲಿಗೇರಿಸಬೇಕಾಗಿದೆ. ಕಸಬನಿಗಲ್ಲ, ಅಫ್ಜಲ್ ಗುರುವಿನಿಗೆ ಅಲ್ಲ, ಇವರಿಬ್ಬರನ್ನ ಗಲ್ಲಿಗೇರಿಸಬೇಕಾಗಿದೆ ಅಂತ ನೆನಪಿಟ್ಕೊಳ್ಳಿ. என்ன ஒரு வெட்கக்கேடான சூழ்நிலை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. காஷ்மீரத்தினுடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா சொல்லுகிறார், கசாபை தூக்கிலே போட்டு விட்டால் இந்த நாட்டிலே கலவரம் வந்துவிடும், கசாபை தூக்கிலே போட்டு விட்டால் இந்த நாட்டு முஸ்லிம்கள் வேதனைப்படுவார்கள், வருத்தப்படுவார்கள். உண்மையிலேயே தூக்கிலே போட வேண்டியது கசாபையோ அல்லது அப்சல் குருவையோ அல்ல, உண்மையிலே தூக்கிலே போட வேண்டியது ஓட்டுக்காக நாட்டை காட்டிக் கொடுக்கக்கூடிய இத்தகைய முதலமைச்சர்களைத்தான் தூக்கிலே போட வேண்டும். ಈ ದೇಶದಲ್ಲಿ ಆಗ್ತಾ ಇರುವಂತಹ ವಿರುದ್ಧ ಹೋರಾಟ ಮಾಡೋಗೋಸ್ಕರ ಯುವ ಶಕ್ತಿ, ಹಿಂದೂ ಶಕ್ತಿ